இங்கே பாருங்கள், சைக்கிளை ஏற்றிக்கிட்டு இது அப்படியே வருது பாருங்கள். இது வந்து ஒரு ஊரை கடக்கக்கூடிய ஒரு முறை. எவ்வளோ கஷ்டத்துலேயும் மக்கள் அவசரத்துக்குலாம் வரேன் அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் வரணும். ஏன்னா நைட் நேரத்தில் வரேன்னா என்ன செய்வீங்க? நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி எதுவும் இடங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு செட்டப் வந்து இலங்கையில் சுமார் 20 கிலோமீட்டருக்கு இந்த 100 மீட்டரை கடக்கிறதுக்கு 20 கிலோமீட்டர் சுற்றணும். இவ்வளோ உயரத்துக்கு இந்த கிராமத்தில் தண்ணி வந்திருக்கு. உயிர் சேதம் எதுவும் இல்லை. இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மண் போட்டு தடுத்தது, அதாவது நல்ல தண்ணியை தடுத்துருக்குறாங்க. இந்த நல்ல தண்ணி இது வந்து கடல் தண்ணி. இப்போ நம்ம வரும்போது அந்த நானும் சொன்னாப்புல வருஷம் வந்து வானம் பார்த்த மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே விவசாயம் வந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் போணுச்சு. இப்போ அடுத்த 7 நிமிஷம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு பக்கம் பெரிய பாதி. ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ தண்ணி ஓடி இருக்குன்ற நண்பர்களே. என்னான ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீலங்கா வந்து நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கிழக்கு மாகாணம் மூதூர் பக்கத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஃபாலோவர் ஹஃபீஸ் இப்போ நண்பர் ஆகிட்டார். அவர் நம்மளை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கார். அது என்ன இடம் அப்படின்னு சொல்லுங்களேன். இது மூதூர்லேருந்து மூதூர் பெரிய பாலம், இந்த இடத்துல இருந்து வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நம்ம உள்ளுக்கு போகும். இந்த வேதத்தீவுன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இது என்னன்னு சொன்னா வந்து இந்த மூதூர்ல இருந்து ஒரு சிறிய கிராமம். அது வந்து ஆற்றை தாண்டி தான் வந்து ஒரு ஆற்று பகுதியை தாண்டி தான் போகணும். அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக வேண்டி தான் அதுல பாதை என்ற ஒரு அமைப்பு போட்டிக்கிறாங்க. இன்னும் அதுல பாலம் என்ற ஒரு ப்ரொஜெக்ட் வந்து இன்னும் அப்ரூவல் ஆகல. அது அப்ரூவல் ஆகினா பின்னர் தான் வந்து மூதூர்ல இருந்து அந்த வேதத்தீவுக்கு போகலாம். பைக்கில் வந்து மைக்க வாகனங்கள்ல பயன்படுத்த முடியும். இப்போதைக்கு வந்து அதுல புஷ் பைக் இல்லை, அது என்னன்னா பைசிக்கல்ல 2 வீலர்ல மட்டும்தான் வந்து அதுல போக முடியும் என்று சொல்லி வந்து அனுமதி இருக்கு. மற்றபடி வந்து பைக்கோ மோட்டோ பைக்கோ அது வந்து 3 வீலோ ஏனைய வாகனங்கள் வந்து போகிறதுக்கான அனுமதி இல்லை. ஊர்ல இருந்து ஒரு ஆற்றை கடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான முறை. வாங்க உள்ள கிராமங்கள் நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அப்படியே ரோட்டை காட்டிகிட்டே போகிறேன் பாருங்கள். இந்த கிராமத்துக்கு போகிற வழியில் உள்ள சின்ன ஊர்கள் பசுமையாக நிறைய விவசாய நிலங்கள், மாமரம், இந்த மாதிரி ரொம்ப பசுமையாக உள்ள ஏரியாவாக இருக்குது. இப்போ இது அந்த சின்ன ஒரு ஆறு, அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது. இதில் ஒரு கயிறு கட்டியிருக்கிறாங்க. அங்கே ஒரு மிதக்கிற ஒரு இது ஒன்று இருக்குது, இரும்பு கம்பி. இது வந்து அப்படி நம்ம இழுக்கணும்னா இது அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே இருக்கும். அந்த அங்க இழுக்கிறதுக்கு வந்து அப்படியே வரும். அது வேலை செய்கிறவரை எப்போ இருந்துகிட்டே இருக்காரு. இது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? நைட் வந்து 7-8 வரைக்கும் நிற்பாங்க. இதுக்கான பாலம் இன்னும் வரைக்கும் வரல கவர்மெண்டால. அது வரும்பொழுது வந்து மக்கள் இலகுவான முறையில் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி. இந்த புதிய கவர்மெண்டால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த பாலம் புனரமைக்கப்படணும்னு சொல்லி. இது என்ன ஆறு? இதுல பேர் எப்படின்னு சொன்னா கட்டை நாரண்டு பழைய பேரு சொல்லுவாங்க. இப்போ வந்து வேதத்தீவு ஆறுன்னு சொல்லுவாங்க. வேதத்தீவு அங்கால கிராமத்துக்கு பேர் வந்து வேதத்தீவு. அதுக்கு உண்மையான பேர் வந்து மஜித் நகர். அதுங்கால பாடசாலை இருக்குது, கல்வி கூடங்கள், அதெல்லாம் பெரிய ஊர் இருக்குது. ஒரு ஊர் ஒண்டி இருக்குது. இந்த பாருங்க வருது, இழுத்து அந்த கம்பியை பிடிச்சி இழுக்க இங்கே பாருங்க, சைக்கிளை ஏற்றிக்கிட்டு இது அப்படியே வருது பாருங்க. இது வந்து ஒரு ஊரை கடக்கக்கூடிய ஒரு முறை. எவ்வளோ கஷ்டத்துலேயும் மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம வந்து அந்த வாழக்கூடிய அந்த மக்களுக்கு தான் தெரியும். அவசரத்தில் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் கூட முடியலண்டா அந்த ஊரை கடந்து வர முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இந்த மக்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு அழகான ஒரு சூழல் ஏற்படுத்தி இருந்திருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய தருணம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு அவசரம், ஒரு ஹார்ட் அட்டாக்கோ மற்ற விஷயங்களோ ஊரில் ஏற்பட்டுருந்துச்சுன்னா தூக்கிட்டு ஓடி வர்றதுக்கு இங்கேருந்து அந்த இது வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் கடக்கிறதுக்கு மணிக்கணக்கில் வெயிட் பண்ண வேண்டியா இருக்குது. அப்படி நம்மளும் போயிட்டு அந்த இதுக்கு போயிட்டு வருவோம் அந்த கிராமத்துக்கு. இதில் வந்து சைக்கிள் மட்டும் அனுமதி, பைக் அனுமதி கிடையாது. சைக்கிள் மட்டும் தள்ளிட்டு வரலாம். இதான் அந்த இது பாருங்கள், சைக்கிள் ஏற்றிக்கிட்டு அழகாக வர்றாங்க. இப்போ ஆத்திர அவசரத்துக்குலாம் வரேன் அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் வரணும். ஏன்னா நைட் நேரத்தில் வரேன்னா என்ன செய்வீங்க? நீங்கள் நம்மளே இழுக்க வேணுமே, கையால் இழுக்கணும். இது வேறு யாரும் வர்றாங்களான்னு பார்த்து வெயிட் பண்ணி இழுத்துட்டு வருவாங்க. அப்போ அந்த கயிறு அவுத்துட்டாங்க, வந்தோடனே கயிறு கட்டிடுறாங்க. இங்கே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்களா, முடிச்சிடம்மா. கடைசியாக இந்த வெள்ளத்துக்கு பிறகு இந்தியா ராணுவம்லாம் வந்து பார்த்துட்டு போனோம். எந்த வெள்ளத்துக்கு பிறகு? இப்போ வந்துச்சு. இப்போ உள்ள வெள்ளத்துல இந்த ஊர் பக்கம் பெரிய பாதி. வெள்ளத்துக்கு அங்கே பாருங்க, அந்த நாங்கள் மாட்டை அவனு கட்டிக்கணும். ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ தண்ணி ஓடி இருக்குண்டா. வெள்ளம் வந்தாலும் அந்த மேலே ஒரு கயிறு கட்டியிருக்காங்களே. கிட்டத்தட்ட நான் நிற்கிறதுலேருந்து இன்னொரு 15 அடி உயரம் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த இப்போ தண்ணி ஓடுறதுலேருந்து 25 அடி 30 அடி உயரத்துக்கு தண்ணி வந்துருக்கு இந்த ஊரில். இப்போ அந்த வெள்ளத்தில் அந்த பாருங்கள், இப்போ இழுக்கிறாங்க பாருங்கள். இது மேலே வாங்க. இதை வந்து அவங்க கையால் இழுக்க இந்த கம்பியில்
அப்படியே போகுது. உண்மையிலே ஒரு வித்தியாசமாக இருக்குண்ணா. நாங்கள்லாம் இருக்கிறது அந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. எனக்கு டக்குன்னு யோசனை வர இதுதான், ஆத்திர அவசரத்துக்கு எப்படி வருவாங்க அந்த மக்கள். 8 மணியோட இவங்கட டியூட்டி முடியுது. நைட் 8 மணி. நைட் விட அதுக்கு பிறகு மக்கள் தான் இருக்கு. உள்ள ஸ்கூல்லாம் இருக்குதா? இல்லை, ஸ்கூல் பள்ளிவாசல் இருக்கு, ஜிம்மா இருக்கு, ஸ்கூல் இருக்கு, டாக்டர் மருத்துவமனை எதுவும் இருக்கு, பாடசாலை இருக்கு, மருத்துவமனை இருக்கு. 500 ஏக்கருக்கு மேலே விவசாய காணி இருக்கு. எல்லாம் நெல் தான் விவசாயம். எல்லாம் விவசாயம். இங்கேருந்து கடந்து போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆமாம். 10 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர். அதுக்கும் குறைவான இடம். 75 மீட்டர். 75 மீட்டர். அதுக்கு வந்து கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு செகண்டில் ஒரு வேல்யூ வந்து உடம்பு சரியாகிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படிலாம் படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சொல்லலாம். இதை பார்க்க போகும்போது நம்மளுக்கு வருது. கண்டிப்பாக அரசாங்கம் வந்து நம்ம அரசாங்கத்தில் கோரிக்கை வச்சுருக்காங்களாம். நம்ம இந்திய நாட்டில் இருந்தாலும் நானும் என்னுடைய ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த மக்களுக்காண்டி இந்த இருக்கக்கூடிய அரசாங்கம் மிக விரைவில் இந்த பக்கம் தொடர்ச்சியாக எல்லா மக்களும் வேகமாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மக்களும் சந்தோஷப்படுவாங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி எதுவும் இடங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு செட்டப் வந்து இலங்கையில் வந்து வேறு இடங்களை காட்டுறதை விட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இடங்களை காட்ட போகும்போது மக்களுக்கு இப்படிலாம் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களுக்கும் தெரியும். இலங்கையில் உள்ள நிறைய மக்களுக்கு கூட இப்படி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் கண்டிப்பாக இதை முதல்ல நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, கேள்விப்படுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக இலங்கை மக்கள். இது எவ்வளோ ஆழம் இருக்கும் இந்த இடத்துல தாழ்பம்? இதில் ஒரு 3 அடி 4 அடி இதில் ஒரு 2 அடி அங்கே போவாங்க. மழை காலத்தில் கூட வரும். அங்கே தான் அளவு கூட. நாங்கள் 6 மணிக்கு இறங்கிட்டு வரக்குள்ள பாதை ஒரு 10 மீட்டர் இருக்கு. அங்கே நிற்கி இதால நடந்து வர. சரி. இதுலேயும் தரப்பாலம் இருக்கோ? இல்ல இது வந்து வாட்டர் போட். வாட்டர் போட். அப்போ நடந்து வர அளவுக்கு சும்மா நடந்து வந்துடலாம். தண்ணி கம்மியாக போகலாம். அங்கே ஒரு தாழ்வு இல்லை, நடந்து போகலாம். இப்போ மழை சீசனில் வந்து இந்த இடத்துல எவ்வளோ ஆழமாக இருக்கும்? மழை சீசன் வந்து அதான் சொன்னேன், வெள்ளம் பிடிக்கிறது. அது வெள்ளத்தில் அவ்வளோ ஒரு சாதாரணமாக மழை வருமா? நவம்பர் டிசம்பரில் இதெல்லாம் முடியுமே. அப்போ இந்த உயரத்துக்கு தண்ணி வந்துடும் இந்த பாலத்து வருது. 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் தொடக்கம் 3ஆம் மாதம் மட்டும் குழப்பம் இல்லாமல் போகும். ஒரு 4-5ல் கொஞ்சம் குழப்பம். அதிகமான வெள்ளம் வந்துச்சுன்னா டோட்டலாக துண்டிக்கப்பட்டுரும். இது நீங்கள் ஊருக்குள்ள வந்தீங்கன்னா எவ்வளோ வீடு தாண்டிக்கின்றது விளங்கு. நான் பார்ப்போம், உள்ள வந்து பார்ப்போம். அப்போ இந்த ஊரில் வந்து எல்லாமே பைக் தான். நடந்தால் கார் வாங்கன்னு நினச்சாலும் வாங்க முடியாது. பைக் வாங்கன்னு நினச்சாலும் வாங்க முடியாது. அப்போ பைக் வாங்கி இங்கே நிப்பாட்டிடுவீங்க. ஏன்னா சரி, கார் வாங்குறதுனால அங்கே நிப்பாட்டிட்டு தான் வரேன். உள்ளே போய் அந்த கிராமத்தை பார்த்துட்டு வரோம். வாரணாண்ணா போயிட்டு வரேன். இந்த பாலத்தை பற்றி வரும்போது ஒரு சகோதரத்தை கேட்டேன், இதை பற்றி சொல்லுங்கன்னு. அவர் சொல்லாமல் கோச்சிட்டு போயிட்டார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய முறை இதுக்கு முன்னாடி பேட்டிலாம் கொடுத்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அது உண்மை சொல்லாமல் போயிட்டாங்க. அதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டு வந்துட சொன்னார். அதோட அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் வந்து ஸ்ரீலங்கா கிடையாது, நான் வந்து இது சம்மந்தமாக வரல, இலங்கையில் உள்ள நல்ல விஷயங்களை நான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து நம்ம மேலே கோவம்லாம் போயிட்டார். அது ஒரு தகவலையும் சொல்லிக்கிறேன். பல முறை இந்த மக்கள் கோரிக்கை வச்சும் இது அந்த வேலை நடக்கலை அப்படிங்கிறது இந்த பகுதி மக்கள் கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு சொன்னாங்க. இந்த கிராமத்துக்குள்ளாக்க எத்தனை குடும்பம் இருக்குன்னு சொன்னீங்க ஃபஸ்ட்டு? சுமார் 60 குடும்பங்கள். 60 குடும்பம். அப்படி கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 500க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க. எத்தனை ஏக்கர் நிலம் இது இந்த தீவு? இந்த ஒரு 200 ஏக்கருக்கு மேலால குடியிருப்பு காணியும் 500 ஏக்கருக்கு குறைவு இல்லாமல் விவசாய நிலமும் இருக்கு. கிட்டத்தட்ட 700-800 ஏக்கர் உடைய தீவு. இந்த தீவோட அளவு வருஷத்துல ஒரு தரம் தான் செய்கிற போகம் செய்ய மலையில் வானம் பார்த்த பூமி தான். அப்போ இந்த ஓடக்கூடிய நீர் ஆறு வந்து இது நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா? இது இப்போ நல்ல தண்ணி. இந்த மாதம் கடைசி பகுதியில் உப்பா மாறும். தண்ணி ஓட்டம் இருக்கு. தண்ணி ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தண்ணி. கடல்ல இருந்து வெள்ளம் மாதிரி கத்தில் போகிற ஆறு தானே. சரி. ஆனால் நீங்கள் விவசாயத்துக்கு இந்த தண்ணியை பயன்படுத்துறது இல்லை? சரி. மகாவலி தண்ணி தான் எங்களுக்கு. மகாவலிக்கு அந்த இது வந்து இதில் சுமார் இவ்விடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கங்கால இருக்கு. அந்த கங்கை பெருக்கெடுத்து தான் எங்களுக்கு வெள்ளம் வராது. சரி. தெரியக்கூடிய மலை என்ன மலை? அது சின்கோ மலையில் உள்ள ஒரு மலை. அது வந்து மூணாங்கட்ட மலைன்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று இருக்கு. அதில் பஞ்சசாலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. சரி. அந்த வரைக்கும் வீட்டை பாருங்க, மஞ்சள். ஆமாம். அந்த வீட்டில் ஒரு அடையாளம் ஒன்று விளங்குது. ஆமாம், வாங்க போய் பார்ப்போம். அவ்வளோக்கும் அந்த தண்ணி இவ்வளோ உயரத்துக்கு. இந்த வீடு ஒன்று தெரியுது. அந்த வீட்டில் வந்து அந்த தண்ணி பட்டது எனக்கு இங்கேருந்து தெரியுது. நான் க்ளோஸில் பக்கத்தில் போய் காட்டுறேன். இந்த கிராமத்தில் அவ்வளோ வருது. அப்போ அந்த நேரத்தில் நீங்களாம் எங்கே இருந்தீங்க? தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு போயிட்டாங்களா அவங்கள? அல்லவா? தண்ணி கொஞ்சம் வரும்போது தான் வந்துட்டாங்க. தண்ணி கொஞ்சமாக வரப்போ அப்போ வீடுகளில் உள்ள எல்லாமே சேதமாக இருக்கும், பழுதாக இருக்கு. சரி. வாங்க போய் பார்ப்போம். அப்போ உள்ளே போய் பார்க்கலாமா, காட்டலாமா? இல்லை பக்கத்தில் போய் நின்று சும்மா காட்டலாம் தானே. நம்ம சும்மா இப்படி இந்த பக்கத்து கொள்ளையாலே போய் பார்ப்போமே.
விவசாயம் செஞ்சுக்கதையும் பார்க்கலாம். விவசாயம் பண்ணியிருக்காங்களா? ஆற்றை மறைச்சி தண்ணி எடுக்கிறதையும் போய் பார்ப்போம். அது காட்டலாமா? கேட்கலாமா? இப்போ காட்டுவாங்க போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்தியாவில் தரமா ஒரு யூடியூப் சேனல் சும்மா அவர் இங்கே பாருங்கள் 7 அடி. இந்த அடையாளம் தெரியுது மார்க் உங்களுக்கு வந்து இங்கே தண்ணி வந்தனால இது ஊறி போய் இவ்வளோ உயரத்துக்கு இந்த கிராமத்தில் தண்ணி வந்திருக்கு. உயிர் சேதம் எதுவும் இல்லை இந்த கிராமம். என்ன முன்னாடி எல்லாம் போனனால ஆனால் ஏற்பட்ட பொருள் சேதமாக இருக்குமாண்ணா. அதுக்கு முன்னாடியே வந்து அரசாங்கமும் உரிய முறையில் சரி சரி சரி. 10 அடி கூட. ஆமாம் எல்லா வீட்லையும் அந்த ஆமாம் அந்த வீட்லேயும் இருக்கு. அது கொஞ்சம் தடையிலால கொஞ்சம் தண்ணி இது கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கு. நல்ல ஒரு அழகான கிராமங்க. அப்படியே எக்ஸாக்டாக இது எங்கள் ஊரும் வந்து தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் தான். நாங்கள் கடலோர பகுதி தான். எங்கள் ஊரை சுற்றி உள்ள கிராமங்கள் அப்படியே இதே மாதிரி தான் இருக்கும். அந்த அந்த உள்ளக போகிற மாதிரி அந்த மாதிரி மாமரம் புளிய மரம் அதிகமாக நிற்கிதுங்க. இது அப்படியே எக்ஸாக்டாக டிட்டோ கண்ணை கட்டி நேராக ஃப்ளைட்டில் இல்லாமல் கூப்பிட்டு வந்து விட்டோம்னா இது இந்தியாவில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை கிராமம்னா பார்வைக்கு ஒரே மாதிரியான தோற்றங்கள் வரும். இந்த மாதிரி மணல், விவசாய நிலம், புளிய மரம். இந்த தகரணியில் தகரடி அதில் முதலாவது அதாவது மேல் தகரத்துலேருந்து ஒரு 6 இன்ச்சு தான் தண்ணி. ஊர் கடைசி வரை சோப்பு கதவரி. ஆமாம் அது வரைக்கும் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும். இது பள்ளிவாசல். உள்ளே பள்ளிவாசல் இருக்குது. மதரசா கட்டடம் உள்ள ஒரு பள்ளிவாசல் உள்ள மதரசா ஸ்கூலும் இருக்குது. உள்ள ஸ்கூலும் இருக்குது கிராமத்தில். அப்போ பெரும்பாலும் இங்கே உள்ள மக்கள் வந்து ஸ்கூல் பசங்களாம் தேவைன்னா மட்டும்தான் வெளில போவாங்க. அப்படி தான் இங்கேருந்து வெளியில் போய் தொழில் செய்கிறதுக்கு ஆளுக்கு நாங்கள் வெளியே போய் தான் தொழில் செஞ்சுட்டு வரோம். காலையில் போனால் இப்போ தான் வராது. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறது? நாங்கள் கடை நடத்துகிறோம். சரி சரி. இது இது காட்டுன்னு சொன்னீங்க தானே? தண்ணி மறைச்சி விவசாயம் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். பிரச்சனை இல்லையா? போமா? போவோம். இது வந்து இந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஸ்கூல் ஸ்ரீ மு குபா வித்யாலயா. கூபா வித்யாலயா. கூபா வித்யாலயா ஒரு சிறிய பாடசாலை. மகாவலி சங்க கிளை ஒன்று மறைச்சி 100 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் கிட்ட வெள்ளாமை செய்யப்பட்டிருக்கு. இப்போ போட்டிருக்கிறீங்க அந்த தூரத்தில் போக போகிறோம். ஓகே, பசுமையாக இருக்குது. ரொம்பவே ஒரு அருமையான ஒரு கிராமமாக இருக்குங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த அழகான கடல்கள் அந்த மாதிரி விஷயங்களை நிறையா காட்டினாலும் ஒரு இந்தியன் யூடியூபராக ஒரு வித்தியாசமாக காட்டணும். ஏன்னா நம்ம இந்த நாட்டில் இருந்திருக்கிறோம். அப்போ எல்லோரும் செய்கிறத நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வித்தியாசமான விடயங்களை நான் தேடி இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் இப்படி ஒரு கிராமம் இருக்குது, அவங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, இந்த பாலத்துக்கான தேவை இருக்குது அப்படிங்கிறது நம்ம சேனலில் காட்டுறோம். கண்டிப்பாக அது சரியாக வந்துருச்சு. அரசாங்கத்தில் ஆல்ரெடி ப்ரொப்போசலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியாக வந்தால் சந்தோஷம்தான். இப்போ வந்து விவசாயம் பண்ண ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். நல்ல இது வந்து என்ன ரோடு? இது கப்பி ரோடு ஒன்று இருக்குது. இது வந்து மஜித் நகர் பிரதான வீதி. சரி. அப்போ இது வந்து எங்கே போகும் இந்த ரோடு? இது கினியாவையும் மோதிரையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான பாதை. அப்போ இந்த ரோட்டில் பாலம் இருக்குது? இந்த ரோட்டில் பாலம் முன்னுக்கு. சரி சரி. அப்போ இது வந்து மூதூர்லேருந்து இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னால் அந்த பாலத்து வழியாக வந்தால் எவ்வளோ தூரம் ஆகும்? அப்படி சுற்றி வந்தால் இந்த ரோட்டு வழியாக வந்தால் இந்த ரோட்டு வழியாக மேலே சுற்றிக்கிட்டு வரேன்னா சுமார் 20 கிலோமீட்டருக்கு. இந்த 100 மீட்டரை கடக்கிறதுக்கு 20 கிலோமீட்டர் சுற்றணும். அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா அதாவது எங்களுக்கு இந்த சிறுபோகம்னு சொல்கிறது. அது தண்ணி வந்திருக்குமெண்டா இதெல்லாம் எல்லாமே செய்யக்கூடிய தான். சரி சரி. பிரச்சனை அடைஞ்சிக்கலாமே. நெல் வேறு என்ன பண்ணுறாங்க அந்த பகுதியில்? நெல், மரக்கறி, கொச்சி. மரக்கறின்னு சொன்ன உடனே நானும் நம்ம தமிழ் சஃபாரி சொந்தங்களுக்கு சொல்லணும், இந்தியா சொந்தங்களுக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து காய்கறின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் காய்கறின்னு சொல்ல மாதிரி இங்கே மரக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மரக்கறின்ற ஒரு வித்தியாசமான பொருள் நினச்சிட்டு வரான். நம்ம ஊரில் உள்ள காய்கறியை இலங்கையில் முழு இலங்கையிலையும் எல்லா இடத்துலையுமே யாழ்ப்பாணம் முதல் கொழும்பு வர தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து மரக்கறின்னு தான் சொல்லுவாங்க.
கடப்போன்னு கூட இல்லையா? அங்கே போயிட்டு வருவாங்க. கடப்பம்டா என்னது? வழிபாடு போகிறதுக்குரிய சொல்கிறது. இது உள்ள போகலாதா? இது எல்லாமே உங்களோட நிலமா? இது இல்லை, ஆயத்துக்கு எடுத்து நீங்கள் எடுத்து செய்கிறீங்க. இப்போ என்னென்ன போட்டுக்கிறீங்க? என்ன நெல் போட்டுக்கிறீங்க? இது கீரிச்சம்பா, இங்கே நாடு போட்டுருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை மாதத்தில் வர விளையிறது? எத்தனை நாள் இது? இது 3.5 மாதம். 3.5 மாதம். அந்த பக்கம் உள்ளது இது 3 மாதம். 3 மாதம். 90 நாள் 100 நாள் கீரி சம்பா. இது வந்து இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருது? இதுக்கு சோர்ஸ் என்ன? எங்கேருந்து வந்துருக்கு? மற்ற இடம் அதில் ஒரு 6 ஒன்றை மறைச்சிருக்கோம். மறைக்கிற தண்ணி இங்கே வராமல் அங்கே இருந்து வர தண்ணி அதில் இருந்து பம்பு போட்டு அடிக்கணும். அடிச்சு இங்கே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. போய் பார்க்கலாமா அதை எப்படி மறைச்சிருக்கிறீங்க? அப்படி வாங்க. தண்ணி அடிச்சிட்டு இருக்கா? எது மிஷினா? பம்பா? இந்த போட் எதுக்கு வச்சிருக்கு? ஈஸி இதிலே போகலாமா போட்டில்? சரி 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 சரி. எவ்வளோ தூரம் நான் போகணும்? சரி சரி. அல்லா, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வராமட்டேன். தண்ணி இருக்கா நம்மள்கிட்ட? சரி, போகல குடி. நான் பாஞ்சிருவேன். கேமராவோட ஒரு பாய் வரேன் தான். இப்போ நம்ம வரும்போது அந்த நானும் சொன்னாப்புல வருஷம் வந்து வானம் பார்த்தப்ப மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே விவசாயம் பண்ணுவாங்களாம். இந்த வருஷம் முதல் முறையாக அந்த ஆற்று தண்ணியை மறித்து விதைச்சிருக்கிறாங்க. விளைஞ்சி வந்திருக்குது. புது முயற்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இறைவன் வந்து அவங்களோட முயற்சிக்கு சக்ஸஸ் கொடுக்கட்டும், நல்ல மகசூல் கொடுக்கட்டும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஏன்னா இந்த சிஸ்டம் அவ்வளோ செட் ஆகிடுச்சுன்னா வருஷத்துக்கு 2 போகம் பண்ணலாம். வேணா 2 போகம் பண்ணும்போது இந்த கிராமத்து மக்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக வளரும். கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அப்படியே வயல்லே நான் நடந்து வந்தோம். ஆல்மோஸ்ட் அந்த மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சி அடிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இது வந்து மகாவலி கங்கை, நல்ல தண்ணியா அது பின்னாடி. அப்படியே போய் பார்ப்போம் வாங்க. அந்த மோட்ரு பாருங்கள், பெரிய பெரிய மோட்டர்லாம் வச்சு ஓடிட்டுருக்கு. இங்கே வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து தண்ணி பாய்ச்சி அடிக்கிறாங்க. இது நல்ல தண்ணி தானே? இது உப்பு தண்ணி. சரி சரி சரி. இப்போ இந்த பக்கத்துலேருந்து வர்றது பெருசாக வச்சா இப்போ முன்னாடி வந்து 2ம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இது வந்து கலந்து இப்போ இந்த மண்ணை போட்டு இங்கே தடுத்து இப்போ நாங்கள் இதை மறிச்சு அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணி சரி சரி. ஒரு காடி ஒன்று கட்டி இந்த தண்ணியை எடுத்தா இன்னும் வருஷத்துக்கு 2 விவசாயம். அப்போ இது வந்து அதுலேருந்து வர தண்ணி தானே? நல்ல தண்ணி தானே? சரி 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 சரி. வித்தியாசமான ஒரு சிஸ்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ இந்த கிராமத்து மக்களுக்கு 2 தேவை இருக்குது. ஒன்று இது பக்கத்தில் குரூப் சின்ன ஒரு அணை மாதிரி கட்டுறது. 2வது வந்து அந்த பக்கத்தில் ஒரு பாலம் ஒன்று கட்டுறது. போகலாமா? இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மண் போட்டு தடுத்தது. அதாவது நல்ல தண்ணியை தடுத்துருக்குறாங்க. இந்த நல்ல தண்ணி இது வந்து கடல் தண்ணி. இது 2ம் அடிக்கடி மிக்ஸ் ஆகிறனால ஒரு ஒழுங்கான விவசாயம் பண்ண முடியாமல் இருந்துச்சு போல். இப்போ இவங்க ஒரு புதுசு ஐடியா பண்ணி இந்த மண்ணை போட்டு தடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு இங்கே இந்த பக்கம் வச்சு தண்ணி ஓடுறதுக்கு, ஏன்னா உடச்சிடாமல் இருக்கிறதுக்கு, அந்த தண்ணியும் ரொம்ப நேரம் தங்காமல் தடுத்து ஓடுற மாதிரி ஒரு செட்டப்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே உள்ள தண்ணியும் இங்கே உள்ள தண்ணியும் கலக்காது. நல்ல தண்ணி இப்படி வந்து கடலில் கலக்கும்போது சில நேரம் கடல் தண்ணி ஆற்றுக்கு ஏறும். அப்போ 2 மிக்ஸ் ஆகி அது விவசாயம் பண்ண முடியாத ஒரு தண்ணியாக மாறுறதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு தடுப்பணை கட்டினா அந்த பகுதியில் விவசாயம் நான் வந்து கூட்டுன்னு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு 2 போகம் விவசாயம், 2 போகம் பண்ணீங்க. பொருளாதாரம் வசூல். இது ஒரு அழகான பூ இருக்குது. இது என்ன பூ? இது பேர் என்ன சொல்கிறது? இதுக்கு ஆத்துவாழைன்னு தான் சொல்லுவோம். ஆத்துவாழை. சரி 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 சரி. இது வந்து இப்படி தன்னால் வளர்ந்துச்சா? இல்லை, இது நான் கொண்டு வந்து அங்கே இருந்து இந்த காற்று அடிச்சு இந்த மண் அரிக்குது. சரி சரி. தண்ணியை காற்று தடுக்கிறதுக்கு, காற்று அடிக்கும் போது டேரெக்டாக அந்த மண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த செடியை கொண்டு வந்து வளர வச்சிருக்காங்க. இதனால் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் அரிப்பு தடுக்கிறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓரங்களில் ஃபுல்லாக அந்த செடியை வளர்த்து வச்சுக்கிறாங்க. இது வந்து இயற்கையாகவே வளரக்கூடிய இருந்தாலும்
இவங்க இந்த இடத்துல இந்த ஓரங்களில் செயற்கையாக வளர்த்து வச்சுருக்காங்க. தண்ணி டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்ல தண்ணியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரான தண்ணியாக இருக்குங்க. ஓகே, திருப்பி உள்ளே போய் சுற்றிட்டு திருப்பி வந்துட்டோம். இப்போ நீங்கள் போயிருங்க முன்னாடி. அடுத்த வாட்டியா? ஆ சரி. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய அளவு கம்மியாக இருக்கிறதுனால 2 பேருக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே நிற்கிறேன் இப்போது. அது போதுமே வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஓட்டுறவங்களுக்கு தெரியுது எந்த பக்கம் வெயிட்டு தலை தட்டாமல் இருக்கிறதுக்காண்டி. அப்போ அவரெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இந்த பக்கம் வர சொல்லியிருக்காங்க. இப்போ வரும்போது ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு, அவங்கள்ட்ட கேட்டேன். இப்போது நைட் நேரத்தில் 8-9 மணிக்கே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இழுத்துட்டு போகிற இந்த போட் மாதிரி உள்ளது வந்து அந்த பக்கம் கடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டு அதை இந்த பக்கம் இழுத்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கிடக்குது நைட் நேரத்தில் அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னால் உள்ளே யாராச்சும் ஃபோன் அடித்து அவங்கள வர சொல்லி இழுத்துட்டு போவாங்களாம். இப்படி இப்போ இந்த நேரங்களில் அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு வச்சுருக்காங்க. இது இல்லாத நேரங்களில் எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவசரத்துக்கு அந்த பக்கம் நின்றுச்சுன்னா இன்னொருத்தர் வந்து அவரை எழுப்பி அவர் வந்து அதை இழுத்துக்கிட்டு வந்து 7 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது வந்து போகிறேன்னா எவ்வளோ ஒரு சின்ன ஒரு இடத்த கிடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விஷயமா தான் இருக்குது. அந்த போட் வந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் போணுச்சு. இப்போ அடுத்த 7 நிமிஷம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் பின்னாடியும் ஆளுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள். நீங்களே போங்க, உள்ள போயிருங்க. நீங்களே போங்க, டக்குன்னு போங்க. அவ்வளோ 3 பேர் தானே? அங்கே வா, இங்கே தான் நிற்கணுமா? அந்த கரைக்கு பேலன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ போயிட்டு நீங்கள் எப்போ வரீங்க ரிட்டர்ன்? எங்கே போகிறீங்க? நாங்கள் காலையில் வந்து வீட்டுக்கு போகிறீங்க. மாடு எல்லாம் மேய்ச்சி அடைச்சிட்டு. சரி சரி. உள்ளே வந்து மாடு மேய்ச்சி அடைச்சிட்டு இப்போ வீட்டுக்கு போகணும். நாளைக்கு எத்தனை ரவுண்ட் நான் போவோம்ண்ணா? 100 தூரமா? அந்த கல்லை சும்மா முழுசாக கட்டி விடலாம். சரி, நமக்கு அந்த கல்லில் போய் நம்ம நக்குனா எத்தனை கல் வாங்கி? 2 வாங்கினா உங்களுக்கு ஒன்று தேவை. சரி, இந்த படிக்க சொல்லு. இந்த போயிடும். நடுவில் நிற்கிறோம். நானே சொன்னேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணத்தில் மூதூரில் உள்ள மஜீத் நகர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கு மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த கிராமங்களில் உள்ள விவசாயம் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களையும் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமாக ஷேர் ஆக போகும்போது இந்த மக்களுடைய கோரிக்கை வெகு விரைவில் நிறைவேறலாம். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.